சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே காவல்துறையினர் தாக்கியதில் கோவில் காவலாளி உயிரிழந்ததாக கூறப்படும் விவகாரத்தில் 6 காவலர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். கடந்த வெள்ளிக்கிழமை மணப்புரம் பத்ரகாளியம்மன் கோவிலுக்கு சென்ற பெண் அங்கு தற்காலிக பணியாளராக உள்ள காவலாளி அஜித்திடம் தனது கார் சாவியை கொடுத்து காரை பார்க் செய்யுமாறு கூறியுள்ளார். காரில் தான் வைத்துவிட்டு சென்ற 10 சவர நகைகள் மாயமாக இருந்ததாக அந்த பெண் அளித்த புகாரின் பேரில் போலீசார் அஜித்தை விசாரணைக்காக அழைத்து சென்றனர். மறுநாள் வரை விசாரணை நீடித்த நிலையில் அஜித்தின் நண்பர்கள் சிலரையும் போலீசார் விசாரணைக்கு அழைத்து சென்றனர். நேற்று மாலை அந்த நண்பர்கள் அஜித்தின் பெற்றோரை செல்போனில் அழைத்து அஜித் இறந்து போன விஷயத்தை சொன்னதாக கூறப்படுகிறது. அஜித்தின் உறவினர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் 6 காவலர்களை பணியிடை நீக்கம் செய்த மாவட்ட எஸ்பி ஆஷித் ராவத் வெளிப்படையான விசாரணை நடத்தப்படும் என தெரிவித்திருக்கிறார். உனக்கு அவனுக்கு கார் ஓட்ட தெரியாத பையன் எப்படி கார் எடுக்க முடியும்? எடுத்துட்டு போய் வேற ஒருத்தையும் உள்ள நுப்பாட்டியா அது இதுன்னு கதை கட்டினீங்க. எல்லாருமே கதை கட்டி அவனை கொண்டு போயிட்டீங்க. 2:20 கரெக்டா கொண்டு போறாங்க. உள்ள ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போகும்போது நான் பாக்குறேன். கூட்டிட்டு போறீங்க, அவனை நைட்டு வச்சிருக்கீங்க. நைட்ல இருந்து அவனை போட்டு அடிச்சிருக்கீங்க. ஏன் அடிக்கிற? அவன் மேல கேஸ் போட்டிருக்கியா? நகை எடுத்தியான்றது தெரியுமா? நகை சொன்னாங்கல்ல, இந்த மாதிரி நான் இந்த மாதிரி நகை வந்து காணாம போச்சுன்னு சொன்னவங்க கிட்ட நீ நகை எப்படி கொண்டு வந்த என்ன ஏதாவது விசாரிச்சியா? நீ எதுவுமே விசாரிக்கல, எஃப்ஐஆர் போடல, எதுவுமே பண்ணல. அவனை அடிக்கிறதுக்கு காரணம் என்ன எங்களுக்கு தெரியும். அது அவனையே டார்கெட் பண்ணி தான் நீங்க அடிச்சிருக்கீங்க. நகை காணன்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன் சந்தேக கேஸில் வந்து பிடிச்சி ஸ்டேஷனில் விசாரிச்சாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து தனிப்படை காவலர் ஸ்பெஷல் சொல்லுவாங்க, அவங்களோட நைட்டு ஃபுல்லாக அவனை வச்சு வண்டியை வச்சு அடிச்சுட்டு காலையில் 6 மணிக்கு நான் வீட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது வந்து பீரோவில் வந்து எல்லா ட்ரெஸ்ஸையும் என்னை மொபைல் வாங்கி வச்சுட்டு என்னை கூட்டிகிட்டு போயிட்டு வண்டிக்கோட்டை பக்கத்தில் ஒரு தோட்டத்தில் ஒரு ஊரணிக்குள்ள வச்சு எங்கள் அண்ணனை போட்டு அடித்தாங்க. அதுக்கப்புறம் என்னை அடித்தாங்க. அவனை நிற்க வச்சுட்டு என்ன அடித்தாங்க, என்ன நிற்க வச்சுட்டு அவனை அடித்தாங்க. ஒத்துக்க வைக்கிறாங்க. எனக்கு லாஸ்ட் வரைக்கும் சொன்னது வந்து எனக்கு தெரியாது சார்னு சொன்னேன். கிட்டத்தட்ட ஒரு 18 மணி நேரம் கிட்ட தொடர்ச்சியாக அடித்து லாஸ்ட்டாக அவன் என்ன சொல்ல தப்பிக்கிறது இந்த மாதிரி கோயிலில் பார்க்கலாம் சார் கூப்பிட்டு வரையான். இந்த கோயில் வளாகத்தில் தான் எங்கள் பக்கத்தில் மாட்டுக்கோட்டை அங்கே வச்சு அடித்து அவனுக்கு யூரினு எல்லாம் அங்கேயே போயிட்டு ஆட்டோவில் போகும்போது அந்த வண்டியிலேருந்து இறங்கி நடந்து போகிறேன். என் சட்டையை வாங்கிட்டு போட்டு நடந்து போகிறேன். திருப்பி வரும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் அவன் அங்கே கோயிலே இறந்துட்டேன். இது யார் தனிப்படை காரணம்னா திருப்போணம் யார் வந்தான்னு தெரியும்? பேர் தெரியாது சார், எல்லாம் மஃப்டியில் இருக்காங்க. சரி, எல்லாமே இப்போ காவல்துறையினர் வந்து உங்கள்கிட்ட என்ன பேசினாங்க? நம்மளோட கோரிக்கையை கேட்டாங்க. நான் சொல்லிட்டு 6 மணிக்கு வந்து கொலை வழக்கில் அரெஸ்ட் பண்ணி என்ன சொல்லிட்டு போயிருக்காங்க? பார்ப்பேன்.